ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொங்கலுக்கு நம்ம மாடி தோட்டத்துலேருந்து ஒரு சில காய்கறிகள்லாம் அறுவடை பண்ணியிருந்தோம். இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா இதுதான் முதல் வருஷம் நம்ம மாடி தோட்டத்திலேயே ஒரு சில காய்கறிகள் பறித்து அப்படியே நம்ம சூரிய பகவானுக்கு படைச்சது. அதில் முதல்ல எடுத்ததுமே நம்ம பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு தான் பிடிங்கி எடுக்க போகிறோம். இதை நான் ஒரு துணி அலசுகிற பேஸ்கெட் உடஞ்சி போயிருந்துச்சு, அதில் தான் வச்சு விட்டுருந்தேன். லாஸ்ட் டைம் ஒரு 20 லிட்டர் தொட்டியில் வச்சு ஒரு 4 கிழங்கு கொஞ்சம் ஒரு 2 விரல் சைஸ் மெலிசாக தான் இருந்துச்சு, அந்த அளவுக்கு வந்திருந்தது. இந்த வாட்டி கொஞ்சம் அகலமான டப்பா வைக்கலாம்னு சொல்லிட்டு துணி அலசுகிற டப்பில் வச்சுருந்தேன். ஆனால் ஒரு 4-5 நாளாக என்னால் தண்ணி விட முடியாமல் போயிடுச்சு. இவர் மலைக்கு போயிருந்ததுனால கடையும் வீட்டையும் சேர்த்து பார்த்துருந்ததுனால கண்ணுக்கு முன்னாடி இருந்த செடிங்களுக்கு மட்டும் பசங்களும் அப்பாவும் தண்ணி ஊற்றிட்டு, இது கொஞ்சம் உள்ளே இருந்ததுனால தண்ணி ஊற்றாமல் விட்டு வச்சுருந்தாங்க. அதனால் மண்ணெல்லாம் கொஞ்சம் இருகலாகிட்டு நிறைய வேர் பிடிச்சிருந்தது. பார்த்தோன்னே எப்படியும் 1 கிலோ கிழங்கு இருக்கும். நானும் ஒரு ஆர்வத்தில் தோண்டி எடுத்தால் எல்லாம் பிஞ்சு பிஞ்சா ஒரு 4-5 கிடத்துது. அப்புறம் வேரெல்லாம் நகர்த்திட்டு நல்லா கிளறி விட்டு பார்த்தோம்னா ஒரு 2 கிழங்கு தான் இருந்துச்சு. அதுலேயும் ஒரு கிழங்கு பிடிச்சி நான் உடச்சிட்டேன் போல். அது எப்படின்னே தெரியல, அது கிளறப்பவே உடஞ்சி போயிடுது. கொஞ்சம் மெலிசாக இருந்ததுனாலே என்னன்னு தெரியல. அப்புறம் எல்லாத்தையும் கிளச்சிட்டு பார்த்தோம்னா அந்த துண்டு கிழங்கு எல்லாமே கிடச்சிது. அதுக்கப்புறம் இதில் ஒன்றையும் இருக்காதுன்னுட்டு எடுத்து மண்ணை ஆற போட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. ஏன்னா மொத்தத்தையுமே ஒரு மாதிரி குட்டி குட்டியாக தான் இருந்துச்சு. தேர்னதே இந்த 1-2 கிழங்கு தான். அதுக்கு அடுத்ததாக மஞ்சள் கிழங்குக்கு போயிட்டாச்சு. மஞ்சள் கிழங்குல நான் ஒரு 8 கிழங்கு கிட்ட ஊனி விட்டுருந்தேன். அதில் ஒரு 2 தான் உருப்படியாக வளர்ந்துச்சு. அதுலேருந்து ஒரு சின்ன கிளை மாதிரி வளர்ந்துருந்தது. ஆனால் இந்த எலி பையன் விட்டு வைக்கல, அதை கதனையாக கடிச்சு போட்டுட்டான். சரி, இந்த 2 மஞ்சள் கிழங்கு மட்டும் நல்லா செடியோட பச்சை பசேல்னு இருந்துச்சு. இதை நாளைக்கு நம்மளுக்கு பொங்கலுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பிடுங்கி எடுத்துட்டேன். அதுக்குள்ளார ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு எடுத்துருந்தேன். ஆனால் இதில் கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றிருப்பாங்களா என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி சொதன்னு இருந்தது. கிழங்குமே ஒரு 2 கிழங்கு உள்ளே இருந்துச்சு, அது அப்படியே ஒரு மாதிரி அழுகலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் இந்த மண்ணையுமே ஆற போட்டு எடுத்து வச்சுட்டு அந்த துண்டாக இருந்த மஞ்சள் கிழங்கையும் எடுத்து வச்சுட்டேன். மஞ்சள் கிழங்கு மட்டும் கழுவிட்டு பார்த்துருந்தேன், நல்லா தான் இருந்துச்சு. அடுத்ததாக இந்த செரி டொமேட்டோ ஒரு 2 பழம் பழுத்து இருந்தது. இந்த எலி எப்போ சாப்பிட்டுச்சுனே தெரில. அதையுமே கொஞ்சம் செங்காயாக இருக்கிறத பறிச்சுட்டு அப்படியே செம்பருத்தி, மல்லி, ஒரு 2 ரெட் ரோஸு சூப்பராக பூத்து இருந்தது, பறிச்சுக்கிட்டேன். நாளைக்கு ஊருக்கு போனால் பசங்களுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு. அப்புறமா அவரைக்காய் பறிக்க சொல்லவே வானம் நல்லா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. நான் கூட நல்லா மழை பெய்யும்னு பார்த்தா பாதிலே திருப்பி வெளிச்சமாக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 8-9 அவரைக்காய் கிட்ட இருந்துச்சு. எல்லாத்தையுமே பறித்து வச்சுக்கிட்டேன். இது புது செடி தான், பழைய செடி கொஞ்சம் டல்லாக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே போகிற போக்கில் ஒரு வேங்கேரி கத்திரிக்காய் இருக்குது, பறிச்சிக்கலான்னு பார்த்தா எலி சாப்பிட்டுட்டு இருந்தது. அதை கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு இன்றைக்கான பொங்கல் அறுவடையை சிறப்பாக அறுவடை பண்ணியாச்சு. இதில் 2 விதை மஞ்சள் இருந்துச்சு, எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.